நண்பர்களே, உங்களின் வாழ்வில் வீடு மற்றும் வீட்டு மனைகள் மிக விரைவிலேயே அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பு தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கிற பிள்ளையார்பட்டி அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்ற தூரத்துலேயே, இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தூரத்துலேயே நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பூங்கா இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோலேயே. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இடையில கொஞ்சம் நேரம் மார்னிங் வாக்கோ இல்லை ஈவினிங் டயத்துலேயே இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தால் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் தேவை, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பூங்கா இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வீடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். பேங்க் லோன் வசதி உண்டு நண்பர்களே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. வாங்க நண்பர்களே, வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டோட டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டு, சுத்தமாக இருக்குது டாக்குமெண்ட்டு. நீங்கள் லீகல் பார்த்துட்டு உடனே ப்ராசஸ் பண்ணலாம். இந்த வீட்டை சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்கிறத இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியுது. அதனால் வீடு வந்து தனியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீடுகள் கடைகள் இருக்கிற இடத்துல நம்ம இன்றைக்கி காமிக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த வீட்டோட பட்ஜெட்டு 53 லட்சம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் உண்டு. இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல், அருமையான வாட்டர் லெவல், நல்ல வாட்டர் லெவலில் இருக்குது. 4 பக்கமும் வீடு இருக்குது, பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது, பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. வாங்க நண்பர்களே, வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து வாட்டர் பைப் லைன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சந்து இருக்குது, அதுலேயே கார் கழுவுறதுக்கு டைரெக்ட் வாட்டர் ஒன்று இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா லென்த்தியாக இருக்குது. போர்வெல் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில் கரெக்டாக போர்வெல் கரெக்டாக வாஸ்துப்படி போட்டிருக்காங்க. லென்த்தியான கார் பார்க்கிங். இபி கனெக்ஷன் வந்து சிங்கிள் ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. மெயின் டோர் தேக்கில் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக லைட் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. டோரில் வந்து பூ வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. வீட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருக்குது. கிழக்கு திசை பார்த்து டபுள் பெட்ரூமு. வீடு வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, வந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைப்பில் கொடுத்து மாடிக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்க்கு கீழேயே டிவிக்கான அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் வெளிச்சம் வந்து வீட்டுக்கு ரொம்ப அவசியம். ஜன்னல்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ள வீடு, கிழக்கு பார்த்த வீடு. கிழக்கு பார்த்த மாதிரியே உள்ளுக்குள்ளே வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க, இறைவனை வணங்கும் முறை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பக்கம் டோர் இருக்குது. இந்த இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட்டோட வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. மேலே வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா குபேர மூலையில் அமைப்பாக கரெக்டாக வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. கபோர்டு வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர் பார்த்திங்கன்னா பிவிசி டோர். அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா லைட் கலர் காம்பினேஷனில் வந்து டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து காற்று வென்டிலேஷனுக்கு வந்து அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப். இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்பக்கம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்கான அமைப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியுது, அதுக்கான சுவிட்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணோம்னா கிரில் கேட்டு, சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வென்டிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பின் புழக்கத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு 5 அடிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பாருங்கள், நல்ல இயற்கையாக இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல காத்தோட்டமாக இயற்கையான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. வீடுகள் வந்து இந்த வீட்டை வந்து 4 பக்கமே வீடுகள் இருக்குது. இது வந்து எக்ஸாஸ்ட்டு ஒரு காற்று வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்காக ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அங்கேயே செல்ஃப் இருக்குது. எல்லாம் ஆர்ச்செல்லாம் கொடுத்து, ஹாலில் ஆர்ச் டிசைன்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்துப்படியே எங்கே வந்து கிச்சன் இருக்கணுமோ அந்த இடத்துல கிச்சன் அமைப்பு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜன்னல்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஜன்னல்கள் அமைப்பு கொடுத்துருக்காங்க. செல்ஃபு உள்ளே வந்து மோட்டார் கொடுத்துருக்காங்க, மோட்டார் சுவிட்சு. கிச்சன்லேயே நம்ம வந்து
தண்ணி தேவை அப்படின்னா அதை மோட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான ஹால் தான். டிவி வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே டிவி வைக்கிற மாதிரி. வாங்க நண்பர்களே, மாடிக்கு போய் பார்க்கலாம். கீழே ஒரு ரூமு, ஹாலு, கிச்சனு, ஸ்டெப்ஸ்லாம் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல் மேலே வந்து வென்டிலேஷன். மேலே இப்போ மாடியில் ஏறி வர்றோம். பால் சீலிங் ஒர்க் வந்து ஹை சீலிங்கில் பால் சீலிங் ஒர்க்கும் வித் லைட்டிங் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். நேரில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். மாடியில் ஒரு ரூமு, நல்ல பெரிய ரூமு, ஸ்பேசியஸான ரூமு. க்ரீன் கலர் டார்க் காம்பினேஷனும் லைட் கலர் 3 பக்கமும் லைட் கலரில் 2 ஜன்னல்கள் வச்ச மாதிரி வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோட செல்ஃபுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ரூம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ரூம் இது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சைடில் இருக்குது வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் டைப்பு. அதிகமான நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க, உள்ளுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி டூப்ளெக்ஸ் மாடல் வீடு வேணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. மாடியிலே பாருங்கள், நிறைய லைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதேபோல் வென்டிலேஷனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடி டோர் ஓப்பன் பண்ணாலே சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்தோம்னா கூலிங் டைல்ஸ், கீழே வந்து கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கீழே வீடு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றிலும் எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். தார் ரோடு இருக்குது போட்டிருக்காங்க. புதுசாக இப்போ தான் தார் ரோடு போட்டிருக்காங்க. 4 பக்கட்டும் வீடுகள். மாடியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு போகலாம். இந்த வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 300 to 400 மீட்டரு தோராயமாக நான் சொல்கிறேன் வரும். நிச்சயமாக நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோவில் என்னுடன் சேர்ந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கான மற்றும் ஒரு தேடலில் மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.